ஜோஜோ டிவி. ஆடு ஓநாய்க்கு தாயானது. சந்தாவோட ஆடுங்க ரொம்ப அழகா இருந்தது, அப்புறம் புத்திசாலிங்களும் கூட. அதுங்கள ரொம்பவே புத்திசாலியான ஆடு கோலு ஆடு. கோலு ஆட்டுக்கு 2 குட்டி குட்டி ஆடுங்க இருந்தது. கோலு ஆடு தன்னோட குட்டி ஆடுங்களை கூட்டிக்கிட்டு புற்களை சாப்பிட்றதுக்கு மேல இருக்கிற மலைப்பகுதிக்கு அது போகும். அப்புறம் சாயந்தரம் திரும்பி அதோட வீட்டுக்கு அது வந்துடும். ஒரு நாள் ஆடு தன்னோட குட்டி ஆடுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பின்னாடியே வழி தவறிய ஓநாயோட குட்டி ஓநாய் அந்த ஆடுகளை பின்தொடர்ந்துச்சு. ஓநாயோட குட்டி தன்னோட வீட்டுக்கான வழியை மறந்து போச்சு. அது கண்ணுக்கு ஆடுதான் அம்மாவா தெரிஞ்சது. அதனால அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு போன உடனே சந்தா ஆடுகிட்ட என்ன சொன்னான்னா, ஆமா, நீ இன்னைக்கு யாரை கூட கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன உனக்கு ஆட்டோட குழந்தை மாதிரியா தெரியுது? ஆடு தலையாட்டிச்சு. எனக்கும் இது ஆட்டோட குழந்தை மாதிரி தான் தெரியுது. கோலு ஆடு அந்த ஓநாயோட குட்டிய தன்னோட குட்டிங்க மாதிரி பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது போற வழியில மலை பக்கமா போறப்ப ஒரு பெரிய கரடிய பார்த்துச்சு. கரடி அதுகிட்ட சொல்லுச்சு, ஆடு, இந்த ஓநாயோட குட்டியை எங்க கூட்டிட்டு சுத்துற? இது என்ன உனக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுதா? இது ஓநாயோட குட்டி. ஒரு நாளைக்கு அது உன்னோடைய குட்டிகளையே அது சாப்பிட்டுடும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது என்னுடைய செல்ல பிள்ளை ராஜா. இவன் என்னோட பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறான். அப்புறம் இது ஒரு ஆட்டோட குழந்தை தான், ஓநாயோட குழந்தை இல்ல. ஆடு அத ஓநாயோட குட்டின்னு ஒத்துக்கிறதுக்கு மறுத்துடுச்சு. இப்ப அது மேல ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு அம்மாவை போல. மெல்ல மெல்ல காலமும் கடந்து போச்சு. அப்புறம் ஓநாயோட குட்டி பெருசாயிடுச்சு. ஆடுக்கு வயசாக ஆரம்பிச்சது. ஆனா அதோட குட்டிங்க பெருசாயிடுச்சு. இப்ப அதுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது உண்மையிலேயே இந்த குட்டி ஓநாயோட குட்டி தான்னு. ஒரு நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா அதோட குட்டி ஆடுங்க வரவே இல்லை. அந்த ஓநாயோட குட்டியையும் காணோம். ஆடுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. கோலு ஆடு என்ன யோசிச்சதுன்னா, ஒருவேளை என்னுடைய குழந்தைகளை யாராவது சாப்பிட்டுட்டாங்களா என்ன? சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டிக்கிட்டு வருது. என் குழந்தைங்க இன்னும் திரும்பி வரல. என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்க்கணும். சந்தா தன்னோட படிப்புல ரொம்ப பிஸியா இருந்தா. ஆட்டுக்கு தன்னோட குட்டி ஆடுங்க மேல ரொம்ப கவலையா இருந்தது. அது மலையை நோக்கி போக ஆரம்பிச்சது. போற வழியில அது கரடிய பார்த்துச்சு. என்னாச்சு? இந்த இருட்டுல நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னோட குழந்தைங்கள இன்னும் திரும்பி வரல. நிச்சயமா அந்த ஓநாய் அதுங்களை சாப்பிட்டுருக்கோம். நீ தானே அதை பெருசா வளர்த்து ஆளாக்கின. அந்த ஆட்டுக்கு ஓநாய் மேல சந்தேகம் வந்துருச்சு. அது ரொம்ப பயந்து போய் மலை மேல போச்சு. அங்க பார்த்தா ஓநாயோட குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. இந்த சண்டைய பார்த்த தாயாடு அதிர்ந்து போய் நின்னுச்சு. சிங்கம் அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி போச்சு. அந்த குட்டி ஓநாய்க்கு நிறைய காயம் பட்டுடுச்சு. அப்புறம் ஆடுகளோட குட்டி ஆடுகள் பாதுகாப்பா இருந்தது. அதை பார்த்துட்டு தாயாடு ஓநாய் மேல நிறைய அன்பை செலுத்துச்சு. என்ன மன்னிச்சிடு என் குழந்தையே. இன்னைக்கு இருட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கெல்லாம் திரும்பி வரவே இல்லை. அதனால நான் உன்னை ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா நீ உண்மையிலேயே நிரூபிச்சிட்ட, அதாவது நீ ஏன் குழந்தை தானே. என்ன மன்னிச்சிடு குழந்தையே. அந்த ஓநாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அது தன்னோட அம்மாவுக்கு நன்றி கடனை செலுத்திச்சு. சோனாங்கிற பேர் கொண்ட ஒரு மாடு இருந்தது. அதோட மனைவி சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு. இப்ப அது புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா அதோட முதல் மனைவிக்கு ஒரு கண்ணுக்குட்டி மாடு இருந்தது. அதோட பேர் தான் கோலு. கோலு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது தன்னோட அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது. ஆனா அது தன்னோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அது எல்லா இடத்துலயும் தன்னோட அம்மா உருவத்தை தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு இன்னொரு அம்மா வந்த காரணத்தால அவங்க அம்மா கோலு மேல பாசத்தை காட்டின அளவுக்கு இன்னொரு அம்மாவால காட்ட முடியல. அப்புறம் சோனா மாடும் ரொம்பவே பிஸியா இருந்தது. அது தன்னோட குழந்தை மேல கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தல. ஒரு நாள் சோனாவோட புது மனைவி மாடு ரமோனா தன்னோட தங்கைய தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சது. ரமோனாவோட தங்க அம்மாவாக இருந்தது. அது நாள் முழுக்க அவங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து கோலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் அவனோட சித்தி கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். இந்த விஷயம் ரமோனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி பக்கத்துலயே வந்துடுற. போய் எங்கேயாவது விளையாடு. இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவ அம்மாவாக போறா.
கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட ஒரு அழகான கண்ணுக்குட்டி வந்துடும். அப்புறம் நீ உன்னோட அம்மா மாதிரியே இருக்க. எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல. போ இங்க இருந்து. கோலுவோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. ஆனா ரமோனாவோட தங்கச்சி மேல அதுக்கு பாசம் அதிகமாயிட்டே இருந்தது. ரமோனாவோட தங்கையும் வரும்போதெல்லாம் கோலு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். அப்புறம் அவன் மேல ரொம்ப பாசமாவும் இருந்தது. ஒரு நாள் ரமோனா ஏதோ வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. ஆனா அதுக்கப்புறம் ரமோனாவோட தங்க வயித்துல பயங்கரமான வலி ஏற்பட ஆரம்பிச்சது. இப்ப கோலு, போப்பா, போய் கொஞ்சம் அக்காவை கூட்டிக்கிட்டு வாப்பா. கோலு அதை கேட்ட உடனே தன்னோட 2வது அம்மா ரமோனாவை தேடி காட்டை நோக்கி அது போச்சு. அப்புறம் அவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்தான். வழி முழுக்க ரமோனா அவனை திட்டிக்கிட்டே வந்தது. இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், புரிஞ்சுதா? ஆனா ரமோனா வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தன்னோட தங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் கோலு சொன்னது உண்மைன்னு அது நம்ப ஆரம்பிச்சது. அது உடனே டாக்டரை அழைச்சா அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. சுயநினைவுக்கு வந்ததும் ரமோனாவோட தங்க அவகிட்ட சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு உன்னோட பையன் கோலு மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்க்கா. ரமோனா தன்னோட தவற உணர ஆரம்பிச்சா. அவ சோனா கிட்ட சொன்னா, நான் உங்க பையன் மேல கொஞ்சம் கூட பாசத்தை காட்டவே இல்லை. இவனை அடுத்தவளோட பிள்ளையா தான் நினைச்சேன். ஆனா உண்மைய சொல்றேன், கோலு உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். நாம 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு பாசத்தை காட்டணும். அவனோட அம்மா அவனுக்கு கொடுத்த பாசத்தை நாம கொடுக்கணும். இப்ப சோனா அப்புறம் அவங்களோட சேர்த்து கோலுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். போலியான வெள்ளை கரடியும் வண்ண நிறமான சிங்கமும் சேர்ந்து கொள்ளையர்களை கண்டுபிடிச்சாங்க. காட்டுக்குள்ள திடீர்னு சில கொள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க நிறைய மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை கூட அந்த கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த விஷயம் வண்ண நிற சிங்கத்துக்கு தெரிஞ்சதும் அதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் அது அவங்களை எப்படியாவது தாக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அப்பதான் அங்க உட்கார்ந்து இருந்த காக்கா ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, மகாராஜா, நீங்க சொல்ற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அவங்க கூட நீங்க யுத்தம் செய்ய விரும்புறீங்க. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. சரி, அவங்க எதுக்காக நம்மளை பார்த்து பயப்பட போறாங்க? நீங்க இங்கத்தோட ராஜான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அப்படி அவங்க உங்களுக்கு பயந்துருந்தா அவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்யவே மாட்டாங்க. உங்ககிட்ட நீங்க ஏதாவது தைரியம் இல்லை சக்தி இல்லை ஏதாவது வினோதமான புத்திசாலித்தனமான பொருளை எடுத்துட்டு போகணும். அதை பார்த்ததான் உங்க பயந்து ஓடுவாங்க. அப்புறம் உங்க தலையில யாரையும் கொல்லக்கூடாது. உங்க தலையில ஒரு தோஷம் இருக்கு, நீங்க அதை மறந்துட்டீங்க. பண்டிதர் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு நீங்க எந்த ஒரு கொலையும் பண்ணக்கூடாது. பண்டிதர் சொன்ன விஷயத்த ராஜா சிங்கம் மறந்தே போயிடுச்சு. ராஜா சிங்கத்துக்கு இப்போ காக்கா ஞாபகப்படுத்திச்சு. அதனால அது என்ன சொல்லிச்சுன்னா, நீது நல்ல வேலையா இந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தின. ஆனா நான் என்ன பண்றது? அதாவது பாம்பும் கொல்லப்படணும், அதை அடிக்கிற கம்பும் உடையக்கூடாது. ராஜா சிங்கம் ரொம்ப யோசிச்சது. அப்ப அது தன்னோட நண்பன் கொடுத்த பரிசா கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளை முகமுடியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது. குகையை விட்டு வெளியே வந்த ராஜா சிங்கம் கரடி கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு கரடி, இந்த வெள்ளை முகமுடிய போட்டுக்க. நீயும் என்ன போல வண்ண நிறத்துல இருக்க. நாம அந்த கொள்ளக்காரங்களை தாக்க போகும்போது இது போல வெள்ளை நிற கரடிய அவங்க பார்த்துட்டு அவங்க நிச்சயமா பயப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரியான கரடி நம்ம நாட்டுல இருக்கவே இருக்காது. முதல் முறையா இந்த மாதிரி கரடிய பார்த்தா அவங்க நிலைமை மோசமாயிடும். அப்புறம் அவங்க யுத்தம் பண்ணாமலே இங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. கரடி ராஜா சொன்னதை ஏத்துக்கிட்டு வெள்ளை முகமுடிய போட்டுக்கிச்சு. வண்ண நிற சிங்கமும் அப்புறம் வெள்ளை நிற கரடி முழு ஏற்பாடோட யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா ராஜா சிங்கத்தோட வேண்டுதல் என்னன்னா, அது யாரையும் கொல்றதுக்கான நிலைமை ஏற்படக்கூடாது. அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் எளிதா முடியணும்னு நினைச்சது. அங்க நடந்ததும் அதேதான். கொள்ளக்காரங்க கரடியையும் ராஜா சிங்கத்தையும் பார்த்த உடனே ராஜா சிங்கம் கர்ஜிக்க மட்டும்தான் செஞ்சது. அப்புறம் கரடி அங்கிருந்து நேரா கொள்ளக்காரங்க கிட்ட ஓடிச்சு. அப்ப பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொள்ளக்காரங்க உடனே ஓடிட்டாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. அப்புறம் இது போல புத்திசாலித்தனத்தால வெள்ளக்கரடியோட உதவியால வண்ண நிற சிங்கம் தன்னோட வேலையில ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ராஜா சிங்கம் அதிகப்படியான நன்றிய காக்கைக்கு சொல்லிச்சு. அப்புறம் சொல்லிச்சு, காக்கையே, நீ ரொம்பவே எனக்கு உதவி இருக்க.
என்னதான் இந்த பிளான் எல்லாம் என்னோடதா இருந்தாலும் எனக்கு என்ன பத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்தினது நீதானே காக்கா. இல்லன்னா நான் அவங்கள எப்பவோ கொன்னுருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப கோபத்துல இருந்தேன். இது போல காடு முழுக்க மகிழ்ச்சி நிறைஞ்சது. அப்புறம் ராஜா சிங்கம் ஓய்வெடுக்க தன்னோட குகைக்குள்ள போயிடுச்சு. காட்டுல வெள்ளை சிங்கமும் வெள்ளை பெண் சிங்கமும் அந்த காட்டையே பாதுகாக்கிற பொறுப்பை அதுங்க ஏத்துக்குச்சுங்க. ஒரு நாள் ஒரு பசுமாடு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தது. அதை பாக்குறதுக்காக ராணி பெண் சிங்கம் அங்கே போச்சு. அடடடா கங்கோ, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா, என்ன விஷயம்? உன்னை பார்த்தா நீ கர்ப்பவதி மாதிரி இருக்க. ஆனா உன்னோட கால்கள்ல இந்த காயம். ஆனா என்ன விஷயம்? ஆமா, நான் அம்மாவா ஆக போறேன் ராணி. ஆனா நான் என் தங்கச்சியோட வீட்ல இருந்து நேத்து ராத்திரி திரும்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில நான் கீழே விழுந்துட்டேன். என்னோட 2 கால்கள்லயும் அடிபட்டுடுச்சு. எனக்கு இப்ப குழந்தை பிறக்க தான் போகுது. ஆனா நான் பிழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட உடம்பு முழுக்க ஏதோ வித்தியாசமா ரொம்ப வலிக்குது. நீங்க ரொம்பவே நல்லவங்க. இந்த காட்டுக்கே நீங்க தான் அம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க தான் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கணும். இப்ப அந்த பசுமாடு பேசிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா அது கண்ணுக்குட்டி போட்ட உடனே திடீர்னு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிச்சு. வெள்ளை பெண் சிங்கத்துக்கு கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே அது மேல பாசம் ஏற்பட்டுச்சு. அது அந்த கண்ணுக்குட்டிய தூக்கிக்கிட்டு தன்னோட குகைக்கு வந்துச்சு. ராத்திரி பகலுன்னு அந்த பெண் சிங்கம் கண்ணுக்குட்டிய பார்த்துக்கிச்சு. பல வருஷங்களும் கடந்துருச்சு. ராஜா சிங்கமும் ராணி சிங்கமும் முதிர்ச்சி அடைஞ்சதும் பசுமாடோட கண்ணுக்குட்டி அவங்கள தன்னோட அப்பா அம்மா ரூபத்துல எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு தேவையான சேவைகளையும் செஞ்சது. ஒரு நாள் பசுமாடோட கண்ணுக்குட்டி கிட்ட ஒரு சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, அட, நீ ராஜாவையும் ராணியையும் அப்பா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? முட்டாள், நீ ஒரு பசுமாடு. உன்னோட அம்மாவும் பசுமாட தானே இருக்கணும். நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப நீ பெரியவனாயிட்ட, நல்ல வாட்ட சாட்டமா ஆயிட்ட. ஒரு நாள் அவங்க உன்னை சாப்பிட்டுடுவாங்க. என்னமோ பாத்துக்கோப்பா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீ அவ்வளவுதான். என்னோட அப்பா அம்மா ரொம்பவே நல்லவங்க. அப்புறம் அவங்க என்னோட அப்பா அம்மா. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். குழந்தையில இருந்து அவங்க எனக்கு பால் ஊட்டி இருக்காங்க. என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள என்னோட அப்பா அம்மாவா மட்டும் இல்ல, என்னோட தெய்வங்களா தான் நான் அவங்கள நினைக்கிறேன். அவங்க நிச்சயமா என்னை சாப்பிட மாட்டாங்க. அப்படி என்ன சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா குழந்தையிலேயே என்ன சாப்பிட்டுருப்பாங்க. அவங்கள போல நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த விஷயத்த வெள்ளை பெண் சிங்கம் கேட்ட உடனே அது கண் கலங்க ஆரம்பிச்சது. கண்ணா, உண்மையிலேயே நீ எங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியா? ஆமாமா, நான் உங்க மேலேயும் அப்பா மேலேயும் நிறைய அன்பு வச்சிருக்கேன். இப்படி சொன்னதுமே அந்த மாட்டை பெண் சிங்கம் கட்டி அணைச்சிக்கிச்சு. ஒரு நாள் கழுகுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அது அங்க இங்கன்னு காடு முழுக்க சுத்தி வந்துருச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு அதுக்கு எந்த ஒரு ஜீவனும் கிடைக்கல. அது மனசுல என்ன நினைச்சதுன்னா, என்னடா கொடுமை இது? 4 நாளா நானும் சுத்தி வரேன். அடிப்பட்ட எந்த ஒரு உயிரினமும் கிடைக்கல. வாட்ட சாட்டமான ஒரு உயிரினமும் கிடைக்கல. ஆனா இதுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அநேகமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். பறந்துகிட்டு இருக்கும்போது கழுகுக்கு ஒரு மீனும் தவளையும் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். கழுகு தன்னோட உடம்புல தங்க நிறத்தை பூசிக்கிச்சு. அப்புறம் அது தண்ணி கிட்ட வந்து உட்கார்ந்தது. அது தண்ணிய குடிச்சுக்கிட்டே தவளை கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, வாவ், ஆனந்தமா இருக்கு. தவளை கழுகு கிட்ட கேட்டுச்சு, உனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா? அதனால தான் இப்படி சொல்றியா? ஆ, தாகமா தான் இருந்தது. ஆனா நல்ல பசியும் எடுக்குது. அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இனிமே என்ன ஒரு கஷ்டம் இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரத்துல என்னோட கடைசி நிலைய போய் அடைய போறேன். கடைசி நிலையா? அது என்னது? தவளை கழுகு கிட்ட கேட்டுச்சு. உனக்கு தெரியலையா? என்னுடைய உடம்பு தங்க நிறத்துல இருக்கு. நான் ஒன்றும் சாதாரண கழுகு இல்ல, தங்க மாய கழுகு. எந்த உயிரினத்தை நான் சாப்பிடுறேனோ அது அடுத்த நிமிஷமே மனுஷனா மாறிடும். அப்புறம் ஒரு பெரிய ராஜாவா அது மாறிடும். அப்படியா? இத
அதான் விஷயமா? அப்ப நீ என்ன சாப்பிட்டுடு. ரெண்டு பேரும் பேசினத மீன் கேட்டுடுச்சு. அப்புறம் அந்த மீன் வந்து தவளை கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனா நான் வந்து என்ன பலி கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா நான் மனுஷனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். இல்ல நான் இப்பவே உன்கிட்ட பேசியாகணும். ஏய் முட்டாள், நீ உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா? இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதிச்சு பாரு. இந்த கழுகு உண்மையான தங்க கழுகா இல்லையான்னு. ஆனா நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை தள்ளி விடுவோம். இது தண்ணீர்ல விழுந்ததுக்கு அப்புறம் இதோட நேரம் மாறுதா இல்லையான்னு பாப்போம். அப்படியா? இதான் விஷயமா? அப்ப நீயே அதை பண்ணு. அது கோவப்பட்டுட போகுது. அப்புறம் அது என்ன மனுஷனா மாத்துறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கு. அந்த மீனோட உருவம் ரொம்பவே பெருசு. அது வேணுமுன்னே அந்த கழுக தண்ணிக்குள்ள இழுத்துச்சு. தண்ணிக்குள்ள விழுந்ததுமே கழுகோட மொத்த தங்க நிறமும் தண்ணியில கரைஞ்சிருச்சு. அப்புறம் அது அசல் உருவத்துக்கு வந்துருச்சு. ஓஹோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட அறிவு கட்ட மீனே? அதோட கோவத்தை பார்த்ததும் தவளையும் மீனும் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அப்ப நீ என்ன முட்டாளாக்க பார்த்திருக்க? என்ன சாப்பிட நினைச்சியா? இங்க இருந்து போயிடு. இன்னைக்கு மட்டும் என் நண்பன் இல்லாம போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன்ப்பா. தவளை தன்னோட மீன் நண்பனுக்கு நன்றிய சொல்லிச்சு. அப்புறம் கழுகு தன்னோட திட்டம் நிறைவேறாததால அங்கிருந்து திரும்பி போயிடுச்சு. வண்ண நிறங்கள் கொண்ட சிங்கம் ரொம்ப வருஷ காலமா அந்த காட்டுல இருந்தது. அதுக்கு அந்த காடு முழுக்க நல்ல மரியாதை இருந்தது. எல்லாருமே அது சொல்றத கேட்பாங்க. அந்த காட்டுக்கு மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற காடுங்களுக்கு கூட ஒரே ஒரு ராஜா தான். அதுதான் இந்த வண்ண நிறங்கள் கொண்ட சிங்கம். ஆனா ஒரு நாள் அதிகாலையில ஒரு வெள்ளை நிறத்து சிங்கம் அந்த காட்டுல தெரிஞ்சது. வண்ண நிறத்து சிங்கத்துக்கிட்ட போய் குரங்கு ஒரு தகவல் சொல்லிச்சு. மகாராஜா, ஒரு வெள்ளை நிற சிங்கம் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது சொல்லுது, இனிமே அதுதான் இந்த காட்டுக்கே ராஜாவா. என்ன சொன்ன? வெள்ள சிங்கமா? இது நல்ல விஷயம் கிடையாது. மகாராஜா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை சிங்கம் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா அதுங்க ராஜாவை கொன்னுடுங்களாம். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாய மூடு முட்டாளே. இத கேட்டுட்டு என்ன சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்றியா? இன்னைக்கு யுத்தம் நடந்தே தீரும். வண்ண நிறம் கொண்ட சிங்கம் தன்னோட மொத்த படையையும் கூட்டிக்கிட்டு வெள்ளை சிங்கம் முன்னாடி போய் நின்னுச்சு. வெள்ளை சிங்கம் யாருமே இல்லாம தனியா இருந்தது. ஆனா இங்க வண்ண நிற சிங்கத்துக்கிட்ட முழு படையும் இருந்தது. வெள்ளை சிங்கம் வண்ண நிற சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, உனக்கு தைரியம் இருந்தா தனியா வந்து என்கிட்ட சண்டை போடு. எப்படி இத்தனை மிருகங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு பலமே கிடையாதா? இந்த விஷயத்தை கேட்ட உடனே வண்ண நிற சிங்கம் வெள்ளை சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமான யுத்தம் நடந்தது. அதுவும் விடாம நடந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. வெள்ளை சிங்கத்தோட பெரிய கர்ஜனை கொண்ட சத்தத்தை கேட்டதும் வண்ண நிற சிங்கம் கொஞ்சம் பயந்து போயிருச்சு. ஆனா அது தோல்விய ஒத்துக்கல. வெள்ளை சிங்கம் மிகப்பெரிய அளவுல வண்ண நிற சிங்கத்தை காயப்படுத்துச்சு. அப்புறம் அது மயக்கம் அடைஞ்சிருச்சு. அப்பதான் வெள்ளை சிங்கம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிச்சு, எல்லாரும் பாத்தீங்களா? உங்க ராஜாவை நான் எப்படி என்னோட பலத்தால அத விழ வச்சேன்னு பாத்தீங்களா? இனிமே நான் தான் உங்க எல்லாருக்குமே ராஜா. இந்த சிங்கத்தை தூக்கி வெளியில வீசுங்க. திமிர்ல வெள்ளை சிங்கம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு வண்ண நிற சிங்கம் எழுந்து மறுபடியும் வெள்ளை சிங்கத்தை தாக்கிச்சு. அப்புறம் இந்த முறை வெள்ளை சிங்கத்தை அது கொன்னுடுச்சு. காட்டுல இருந்த மொத்த மிருகங்களும் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் தங்களோட ராஜாவை வாழ்க வாழ்கன்னு சொல்லிச்சுங்க. அடேங்கப்பா மகாராஜா, நீங்க இதை அடிச்சு கொன்னு துவம்சம் பண்ணிட்டீங்க. முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ராஜா சிங்கமும் கூட தான். ராஜா சிங்கம் வெள்ளை சிங்கத்தை நதியில தூக்கி வீசிச்சு. அப்புறம் தன்னோட பிரஜங்க கிட்ட சொல்லிச்சு, இன்னில இருந்து என்ன பார்த்து இப்படி சொல்லிடாதீங்க. என்னால உங்களை பாதுகாக்க முடியாது, போய் எங்கேயாவது ஒளிஞ்சிப்பேன்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாகுற தருணத்துல கூட எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள நினைக்கிறேன். அப்பதானே நான் உங்க ராஜான்னு தகுதியோட சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டதும் அந்த காட்டுல மகிழ்ச்சி பரவ ஆரம்பிச்சது. முன்னா அழுதுகிட்டு இருந்தான். ராஜுவுக்கும் கிஷோரிக்கும் ஒரு குட்டி கண்ணம் பிறந்தான். அவங்க அவனுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்க. கிருஷ்ணா பார்க்க ரொம்ப அழகா இருந்தான். கிராமத்துல இருந்த குழந்தைங்கள்லாம் அவனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவன் கிட்ட பேசவும் அவன் கூட விளையாடவும் வந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெரியம்மா ரத்தா
அந்த குட்டி செல்லம் கிருஷ்ணனுக்காக சாக்ஸ் தைச்சி கொண்டு வந்தாங்க. இங்க பாரு, நான் உன்னோட செல்ல பிள்ளை இந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப அழகான சாக்ஸ தச்சு கொண்டு வந்திருக்கேன். இத அவனுக்கு போட்டு விடு. கண்டிப்பா போட்டு விடுறேன். நீங்க ரொம்ப பாசமா தச்சு கொண்டு வந்திருக்கீங்க. கிஷோரி ரொம்ப ஆசையா அந்த சாக்ஸ குட்டி கிருஷ்ணனுக்கு போட்டு விட்டாங்க. பெரியம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ பெரியம்மா, ரொம்ப அழகா சாக்ஸ் தச்சு கொண்டு வந்திருக்கீங்க. உட்காருங்க, நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன். கிஷோரி பெரியம்மாவுக்கு டீ போட்டு கொண்டு வந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெரியம்மா தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. சாயந்தரம் ராஜு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த குட்டி கிருஷ்ணனை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு தன்னோட மனைவி கிட்ட ஒரு மூட்டையை கொடுத்து சொன்னாரு, ஹே கிஷோரி, இங்க பாரு, இன்னைக்கு நம்ம செல்லத்துக்கு நிறைய துணிமணியும் சாக்ஸும் கொண்டு வந்திருக்கேன். குளிர்காலம் வரப்போகுது இல்லையா? அட, நீங்களும் சாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அங்க பாருங்க, நம்ம செல்லம் கால்ல இருக்கே அந்த சாக்ஸ். அத பக்கத்து வீட்டு பெரியம்மா தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இப்ப என்னோட செல்ல கிருஷ்ண அவங்க அப்பா கொண்டு வந்த சாக்ஸ மட்டும்தான் போட்டுக்குவான். எடு எடு, பையில இருக்கு, சீக்கிரமா எடு. ராஜு உடனே புது சாக்ஸ தன்னோட செல்லத்துக்கு போட்டு விட்டுட்டு சாப்பிட உட்கார்ந்தாரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த குட்டி கிருஷ்ணன் ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சான். அட, அவன் எதுக்காகங்க அப்படி அழறான்? அதான் தெரியல. நீ சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் அவனை தூங்க வை. ராஜுவும் கிஷோரியும் ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய குட்டி பையன் கிருஷ்ணன் அழுகைய நிறுத்துற மாதிரியே தெரியல. அப்பதான் பக்கத்து வீட்டு பெரியம்மா அவனோட அழுக சத்தத்தை கேட்டு வந்தாங்க. அடடா, என்ன ஆச்சு? கிஷோரி, உன்னோட புள்ள ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சரி, என்னம்மா ஆச்சு? அதான் தெரியல பெரியம்மா, ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்தான். நான் இவனுக்கு பால் கூட குடிக்க கொடுத்தேன். இவனை தூங்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா இவன் அழுகிய நிறுத்தவே இல்லை. சரி சரி, அவனை என் கையில கொடு. பெரியம்மா குழந்தைய தன்னோட கையில தூக்கினாங்க. அவங்க பார்த்தாங்க, அவன் புது சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். பெரியம்மா அதை உடனே கழட்டினாங்க. அப்பதான் கிஷோரி சொன்னா, ஐயோ பெரியம்மா, அதை கழட்டாதீங்க. இவனோட அப்பா தான் நேத்து ராத்திரி இவனுக்காக புது சாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. முதல்ல இங்க கொஞ்சம் பாரு. இப்பெல்லாம் மார்க்கெட்ல விக்கிற சாக்ஸ்ல எந்த மாதிரி எலாஸ்டிக் எல்லாம் சேர்க்கறாங்கன்னு தெரியல. கிருஷ்ணனோட காலை பாரு, மொத்தமா செவந்து இருக்கு. ஐயோ ராமா, ஏன் பெரியம்மா, இதனாலதான் இவன் அழுதுகிட்டு இருந்தானா? சரி, கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து இவன் கால்கள்ல தடவி விடு. அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாவம், அதுக்காக தான் இவ்வளவு நேரம் அவன் அழுது இருக்கான். ராஜு தன்னோட தவற நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. பெரியம்மா போகும்போது சொன்னாங்க, இதுக்குதான் சொல்லுவாங்க, அந்த காலத்து வயசானவங்க அவங்க கைகளால தைக்கிற துணிமணிகளை குழந்தைங்களுக்கு போட்டு விட சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கே நம்ம கண்ணனுக்கு நிறைய சாக்ஸ் தச்சு கொண்டு வரேன். சரி, என்ன பண்றது? நீங்க இந்த காலத்து அம்மா அப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யும். 2 தலைகள் கொண்ட சிங்கம். காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஆட்கள் வரது தினமும் வழக்கமா போயிடுச்சு. இந்த விஷயத்தினால பெண் சிங்கத்துக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. அது தன்னோட சிங்கத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தது. அதுக்கு ராஜா சிங்கத்தை பிடிச்சுக்கிட்டு போன மாதிரி இந்த சிங்கத்தையும் பிடிச்சு நகரத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு கவலை இருந்தது. ஒரு நாள் அம்மா பெண் சிங்கம் தன்னோட குட்டி சிங்கத்துக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருடா கண்ணா, நீ ஒரு சிங்கத்தோட வாரிசு. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த காடு நாளைக்கு உன் தலையில ஒரு பெரிய பொறுப்பா இருக்க போகுதுப்பா கண்ணா. உன்னுடைய அப்பா என்னடான்னா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம எங்கன்னு தெரியல காணாம போயிட்டாரு. நிச்சயமா இந்த வேலையை யாரோ ஒரு வேட்டைக்காரன் தான் செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிமேனா நீ இல்லாம வாழ்க்கையை எப்படிப்பா ஓட்டுறது? அப்படி நீயும் இதே மாதிரி தினமும் காலையில போயிட்டு விளையாடிட்டு சாயங்காலம் வந்தினா எனக்கு எவ்வளோ கவலையா இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாப்பா? அம்மா சிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பையன் சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆனா அம்மா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு சிங்கம். எனக்கு போட்டியா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல நான் பெரியவன் ஆயிடுவேன். ஆனா கண்ணா, நான் சொல்ற விஷயங்களை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்ற விஷயங்களை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இதே மாதிரி தினமும் இந்த காட்டை நாள் முழுக்க சுத்தி வந்துகிட்டே இருந்தீன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வேட்டைக்காரன் உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அம்மா சிங்கம் ரொம்பவே கவலையில இருந்தது. ஒரு நாள் தன்னோட பையன் சிங்கத்துக்காக அது ஒரு போலியான சிங்க முகமூடிய பண்ணிச்சு. அம்மா சிங்கத்தோட பிள்ளை அந்த முகமூடிய பார்த்ததும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா, என்னது இது? நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற. அதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சேன். இப்ப இந்த தலைய நீ மாட்டிக்க. உன்னை பாக்குறவங்க எல்லாரும் உனக்கு 2 தலைகள் இருக்கு, அப்புறம் 4 கண்கள் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி ஒருவேளை நீ யாரையாவது பார்த்தனா, அது வேட்டைக்காரனா இருந்தாலும் சரி இல்ல வேற யாராவது இருந்தாலும் சரி, அவங்கள நீ உயிரோட விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பயந்து போய் எந்த ஒரு வேட்டைக்காரனும் உன் பக்கத்துல கூட நெருங்க மாட்டான். அடேங்க அப்பா, அம்மா, நீங்க சூப்பரான ஐடியா பண்ணிருக்கீங்க. இனிமே நான் விளையாட போலாம்ல? தாராளமா போ. புத்திசாலியான ரொம்ப யோசனை கொண்ட அந்த பெண் சிங்கம் ரொம்ப அழகான திட்டத்தை போட்டுச்சு. அதனால அதுக்கும் கவலை இல்லாம போச்சு. அப்புறம் அதோட பிள்ளை சிங்கமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப அந்த காடு முழுக்க ரொம்ப தூரம்லாம் இந்த விஷயம் பரவிடுச்சு. அதாவது 2 தலை கொண்ட ஒரு சிங்கம் இருக்குன்னு. அப்புறம் அந்த இடத்துக்கு போறது பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் என்ன அந்த இடத்துக்கு வேறொரு சிங்கம் வரக்கூட பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதே போல அந்த காட்டுவாசிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட கவலை இல்லாம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சதுங்க. மாடு அப்புறம் நரியோட நட்பு. ஒரு நாள் ஒரு மாடு உணவை தேடி போயிட்டு இருந்தது. அது கூடிய சீக்கிரத்துல அம்மாவாக இருந்தது. அதனால அது நிறைய உணவுகளை சாப்பிட வேண்டி இருந்தது. அதுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. ரொம்ப சீக்கிரத்துல என்னோட குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் அது சிரிக்கும், விளையாடும், இந்த காட்டையே சுத்தி சுத்தி வரும். சொல்லு, நீ என்ன சாப்பிட போற குழந்தை? இன்னைக்கு அதுக்கு நல்ல நல்ல பழங்களை சாப்பிடணும்னு ஆசை. அப்போதான் அது காட்டோட அந்த பகுதிக்கு போயிடுச்சு. அங்க நிறைய பழங்கள் நிறைஞ்ச மரங்கள் இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அந்த இடத்துல தான் பப்பர் சிங்கம் தன்னோட இரைய தேடி அங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரியாது. பப்பர் சிங்கம் அந்த மாடை பார்த்ததும் யோசிக்க ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு அற்புதமான உணவு கிடைச்சது. ஆனா இத நான் எப்படி சாப்பிடுறது? இது அம்மாவாக போகுது. எனக்கு பாவம் விழுந்துரும். என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல ராஜசிங்கத்தோட உதவியாளர் நரி அந்த இடத்துக்கு வந்தது. ரொம்பவே சரியா யோசிச்சிருக்கீங்க ராஜா சிங்கம். கர்ப்பவதியா இருக்கிற ஒரு மாடு சாப்பிட்றதுனால உங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துடும். ஆனா ரொம்ப சீக்கிரத்துல இதை உங்களால சாப்பிட முடியும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரொம்ப சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது. கொஞ்சம் கவனமா பாருங்க, அது துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்பவே குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம். அடேங்கப்பா, அப்பனா எனக்கு 2 வேட்டைன்னு சொல்லு. அப்படின்னா அந்த மாட்டையும் நான் சாப்பிடலாம், அது போடுற கண்ணு குட்டியையும் சாப்பிடலாம். என்ன நரி, என்ன சொல்ற? ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜா. ஆனா இப்பவே நீங்க இந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போயாகணும். அது தன்னோட கண்ணுக்குட்டியை போடுற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. நரி ரொம்பவே புத்திசாலியானது. அது ஏதாவது பேசி எப்படியாவது அந்த ராஜசிங்கத்தை தூரம் அனுப்பணும்னு நினைச்சது. அந்த மாடு கண்ணுக்குட்டிய போட்ட உடனே நரி அந்த கண்ணுக்குட்டிய எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மாட்டிக்கிட்ட சொல்லி அங்கிருந்து ரொம்ப தூரமா கூட்டிக்கிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜசிங்கம் அந்த இடத்துக்கு வந்து அங்க பார்த்தா அங்க அந்த மாட்டையும் காணும், கண்ணுக்குட்டியையும் காணும், அப்புறம் நரியையும் காணும். அப்புறம் அந்த நரி மாட்டிக்கிட்ட சொல்லிச்சு, இன்னைக்கு நான் என் உயிரை பணயம் வச்சு உங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். உன்னோட கண்ணுக்குட்டிய நல்ல கவனமா பார்த்துக்க. நான் ராஜா சிங்கத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை பத்தி ஒரு புது கதை சொல்லுவேன். மாடு அந்த நரிக்கு நன்றிய சொல்லிச்சு.